சுந்தரகிரி அப்படிங்கிற ஊரோட எல்லையில பாலடைஞ்சு போயிருந்த ஒரு மண் வீட்டுல சோமையா அப்படிங்கிற விவசாயி அவனுடைய மனைவியான கௌரி, 10 வயசு புள்ள கோபி, 8 வயசு பொண்ணான ராதா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுடைய உலகம் அவனுக்கு இருக்கிற 1 ஏக்கர் பூமியவே சுத்தி வந்துச்சு. ஆனா இப்ப அந்த பூமியும் அவனுக்கு சொந்தம் இல்ல. வட்டி வியாபாரி சுப்பைய கிட்ட வாங்கின கடனுக்கு அது இப்போ அடகுல இருக்கு. தொடர்ந்து 2 வருஷமா சரியா மழை வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு சோமையா விளைய வச்ச விளைச்சல் எல்லாமே வீணா போய் இப்போ வீட்ல சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பாவம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாவம் அந்த குடும்பம் இப்போ வறுமைக்கு ஒரு அடையாளம். சோமையோட வீட்டு வாசல்ல அவங்க தாத்தா காலத்துல அவங்க தாத்தா நட்டு வச்ச ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. இத்தனை வருஷமாகியும் ஒத்த பூ கூட பூக்காத அந்த வீணா போன மரமும் சோமையாவோட வாழ்க்கையும் ரெண்டும் இப்போ ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதோட நிழல்ல உட்காரும்போது சோமையா அந்த மரத்தை பார்த்து, இந்த மரம் மாதிரி நானும் எதுக்கும் பயன்படாம இருக்கேனே அப்படின்னு வருத்தப்படுவான். ஒரு நாள் ராத்திரி நேரம் கௌரி வீட்டுல இருக்கிற கொஞ்சம் அரிசியை போட்டு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தா. ஆனா அதை சாப்பிட்டு பசங்களோட பசி தீரவே இல்ல. இன்னும் பசிக்குதும்மா. ஆமாம்மா, குடிச்ச கஞ்சி எப்போவோ ஜீரணமாயிடுச்சு. எனக்கு பசியில மயக்கம் வருது. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு பொறுத்துக்கோங்கப்பா. நாளைக்கு உங்க அப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்து கொடுத்தா பண்ணித்தரேன். யாருக்கிட்ட போறது கௌரி? நான் எங்கன்னு போறது? ஊர்ல எல்லாரோட நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான். நான் யாருக்கிட்ட போய் கடனை கேட்க முடியும்? அதை கேட்டு கௌரியோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. பசங்க 2 பேரும் பசியோடவே போய் படுத்து தூங்குனாங்க. தான் குடும்பத்தோட நிலைமைய பார்த்து தாங்கிக்க முடியாம அமைதியா கௌரி அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற துளசி மாடத்துல ஒரு மண் விளக்கை ஏத்தி வச்சு கவலைப்பட ஆரம்பிச்சா. அம்மா, உனக்கு நைவேத்தியம் வைக்கிற நிலைமையில கூட நான் இல்ல. என் கண்ணீரையே நைவேத்தியமா எடுத்துக்கோ. என் புருஷன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. என் பிள்ளைங்களோட பசியை என்னால தீர்க்க முடியல. இந்த கஷ்டத்தை விட்டு தாண்டி வர தைரியத்தை எனக்கு கொடுமா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்ல. கௌரியோட வேண்டுதல் கடவுள் காதல விழுந்துச்சோ இல்லையோ தெரியல. அடுத்த நாள் காலையில கௌரியோட வீட்டுல ஒரு அதிசயம் நடந்துச்சு. இத்தனை நாள ஒரு பூ கூட பூக்காம இருந்த அந்த மாமரத்துல காலையில சூரியனோட ஒளியை விட பிரகாசமா இருக்கிற ஒரு தங்க மாம்பழம் காய்ச்சிருந்துச்சு. அம்மா, சீக்கிரம் வாமா, மரத்துல மாம்பழம் வந்திருக்குமா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. என்னது, மாம்பழம் வந்திருக்கா? இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு எல்லாருமே வெளியில வந்து பார்த்தா பசங்க சொன்னது உண்மைதான். அந்த மரத்துல ஒரு மாம்பழம் இருந்துச்சு. ஆனா அது சாதாரண மாம்பழம் இல்ல, அது ஒரு தங்க மாம்பழம். சோமையா தயக்கத்தோடவே அந்த மாம்பழத்தை தொட்டு பார்த்தா அது ரொம்ப பளிச்சுனும் ரொம்ப கனமாவும் இருந்துச்சு. கௌரி, இது உண்மைதானா? அந்த கடவுளுக்கு நம்முடைய வேண்டுதல் கேட்டுடுச்சா என்ன? என்னால இதை நம்பவே முடியல. என்னங்க, இது கடவுளோட கருணை. இது நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அத பத்திரமா பறிச்சு கொண்டு வாங்க. சோமையா பத்திரமா அந்த தங்க மாம்பழத்தை பறிச்சு ஒரு பழைய துணிப்பையில போட்டுக்கிட்டு யார் பார்வையிலையும் படாம அத கடைக்கு கொண்டு போனான். அவனுடைய மனசுக்குள்ள படப்படன்னு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வழியில யாரும் இதை திருடிடக்கூடாது, அதே மாதிரி இதோட விலை எவ்வளவு இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போனான். ஒரு தங்க நகை கடை வியாபாரி அந்த பழத்தை பார்த்து முதல்ல அது தங்கம்னு நம்பல. ஆனா அதுக்கப்புறம் அதை கையில வாங்கி பார்த்தான். அது உண்மையான தங்கமா அப்படின்னு சோதிச்சு பார்த்து தங்கம் தான்னு முடிவு பண்ணி சோமையாவுக்கு கை நிறைய பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் வயல மீட்கிறதுக்காக வட்டி வியாபாரி கிட்ட சோமையா போனான். என்னடா சோமையா, ஏது இவ்வளவு பணம்? ஒரே ஒரு நாள் ராத்திரியில உனக்கு ஏதாவது புதையல் கிடைச்சதா? இல்ல எங்கேயாவது போய் திருடிக்கிட்டு வந்தியா? அது கடவுளோட கருணை சுப்பையா. இப்ப கடவுளோட கருணை என் மேல இருக்கு. உன்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பத்திரத்தை கொடு. அன்னையில இருந்து அந்த மாமரத்துல தினமும் ஒரு தங்க மாம்பழம் காய்க்க ஆரம்பிச்சுது. இப்போ சோமையாவோட குடும்பத்தோட தலையெழுத்து மாறி போச்சு. சாதாரண குடிசை வீடு இருந்த இடத்துல இப்போ பெரிய பங்களா வீடே இருந்துச்சு. சோமையா இப்போ அவன் வயல் பக்கம் போறதையே விட்டுட்டான். குழந்தைங்களோட உலகம் கூட இப்ப மாறி போச்சு. அண்ணா, பாத்தியா, நான் பார்க்க இளவரசி மாதிரி இருக்கேன்ல? நீ மட்டும் இல்ல, நானும் பார்க்க இளவரச மாதிரி தான் இருக்கேன். நான் குதிரையில வருவேன். பக்கத்து வீட்டு பையன்கிட்ட இந்த மாதிரி குதிரை பொம்மை இல்ல. நான் போய் வெறுப்பேத்திட்டு வரேன். அண்ணா, அன்னைக்கு திருவிழாவில வளையல் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டப்போ அம்மா என்ன கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ அந்த வளையல் கடையே வாங்கி தர சொல்லி நான் அப்பா கிட்ட கேட்க போறேன். ஒரு நாள் ஊருக்கு நடுவுல பழைய நண்பர்கள் சோமையாவை வந்து சந்திச்சாங்க. என்ன சோமையா,
வயல் வேலைய செய்யற மாதிரி இல்லையா? வயலை உழ வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உன் உதவி தேவைப்படுது. வயல் வேலையா? அந்த மண்ணுல இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இப்ப எனக்கு இல்ல. நான் உங்கள மாதிரி கூலி ஆள் இல்ல. இப்ப என்னோட தகுதி வேற, உங்களுடைய தகுதி வேற. உங்கள மாதிரி வேர்வைய சிந்தி பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சோமையா சொன்ன வார்த்தைகள் அவனுடைய நண்பர்கள் எல்லார் மனசையும் காயப்படுத்துச்சு. சோமையா இப்போ நம்மளுடைய பழைய நண்பன் இல்ல, பணம் வந்ததும் அவன் முழுசாவே மாறிட்டான்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. கௌரியும் புருஷன்கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டா. ஏங்க, ஒரு காலத்துல ஒரு வேளை சாப்பிட கூட சாப்பாடு இல்லாம நாம எல்லாரும் பட்னியா படுத்ததை நீங்க மறந்துட்டீங்களா? இப்போ பணம் வந்த உடனே கூட இருக்கிற நண்பர்களை கூட நீங்க எதுக்காக மட்டும் தட்டி பேசுறீங்க? கடவுள் நமக்கு வைக்கிற சோதனைங்க இது. தயவு செஞ்சு இதுல நீங்க தோத்து போயிடாதீங்க. கொஞ்சம் நிப்பாட்றியா? கஷ்டம் வரும்போது தான் அழுதுகிட்டு இருந்த. இப்ப சந்தோஷம் வரும்போதும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? எனக்கு வந்த யோகத்தை பார்த்து சந்தோஷப்படு. என்னோட பிள்ளைங்கள நான் எப்படி வளர்க்க போறேன்னு பாரு. சும்மா தேவையில்லாத பேச்சிய பேசிக்கிட்டு. கௌரியால எதுவும் சொல்ல முடியல. புருஷனுடைய இந்த திமிரும் கர்வமும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அழிவுக்கு காரணமாயிடுமோ அப்படின்னு அவ பயந்துகிட்டு இருந்தா. நாட்களும் போச்சு. சோமையா பணத்தை வீணா செலவு பண்ண ஆரம்பிச்சான். ஆனா ஒரு நாள் அவங்களுடைய அதிர்ஷ்டம் மாறி போச்சு. ஒரு நாள் மாமரத்துல அந்த தங்கப்பழம் காய்க்கல, அடுத்த நாளும் காய்க்கல. இப்போ சோமையாவோட மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துச்சு. அவன்கிட்ட இருக்கிற பணமும் வேகமா கரைய ஆரம்பிச்சுது. புதுசா வந்த நண்பன் அவனுடைய மனச மாத்தி அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வாங்கி கடைசியில அவனை ஏமாத்திட்டு போயிட்டான். ஒரு நாள் கோபி அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்தான். என்னப்பாச்சு? கண்ணத்துல என்னப்பா காயம்? பக்கத்து வீட்டு பையன் என்ன அடிச்சிட்டாமா. உங்க அப்பா வீணா போயிட்டாரு. உங்க அப்பாவுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு பழத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மரம் பழம் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க பிச்சைக்காரங்களாயிட்டீங்கன்னு சொன்னா. அதை கேட்டு சோமையாவுக்கு அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறது அன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. கௌரி சொன்ன வார்த்தைகள், ஊர்க்காரங்க சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த அடி எனக்கு விழ வேண்டியது கௌரி, என் புள்ளைக்கு விழ வேண்டியது இல்ல. என்னோட கர்வத்துக்கும் திமிருக்கும் தண்டனைய நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இனி நம்ம கிட்ட என்ன இருக்கு? எல்லாமே போயிடுச்சு. அவனுடைய கண்ணுல கண்ணீர் கொட்டுச்சு. அவன் தப்பு பண்ணத புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில கலப்பையை தூக்கி முதுகுல போட்டுக்கிட்டு வயலுக்கு எப்பவும் போலவே விவசாயம் செய்யறதுக்காக கிளம்புனான். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சான். வயலுக்கு போய் பார்த்தா களச்செடிங்க எல்லாமே வளர்ந்து அது ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. அவன் அங்கேயே வரப்புல உக்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அம்மா பூமி தாயி, உன்னை நான் மறந்துட்டேங்கிறதுனால எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுக்கறியா அப்படின்னு சொல்லி கவலையா திரும்பி வரும்போது கௌரி சோமையாவை பார்த்து வருத்தப்பட்டா. என்ன மன்னிச்சிடு கௌரி, பணம் வந்துடுச்சு அப்படிங்கிற திமிருல தலைகால் புரியாம ஆடிக்கிட்டு இருந்த. அதுக்கான தண்டனைய தான் அனுபவிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அது போதும். இப்ப எதுவும் கெட்டு போகல. நம்ம கிட்ட வயல் இருக்கு. நாம அதுல கஷ்டப்பட்டு உழைக்கலாங்க. கௌரியோட பேச்சு சோமையாவுக்கு தைரியத்தை கொடுத்து அவனையும் அவளையும் ஒன்னாக்குச்சு. அன்னையில இருந்த சோமையா பழையபடி அவனுடைய நண்பர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சான். பல மாதங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால இப்ப சோமையாவோட வயல்ல விளைச்சல் நல்லபடியாவே விளைஞ்சது. விளைச்சல் அறுவடை செஞ்ச நாள் அந்த குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, நம்ம மாமரத்துல மறுபடியும் தங்கப்பழம் எப்பப்பா காய்க்கும்? சோமையா சிரிச்சுக்கிட்டே, அந்த தங்க மாம்பழம் நமக்கு திமிரையும் சோம்பேறித்தனத்தையும் மட்டும்தான் கொடுத்துச்சு. ஆனா இப்ப மண்ணுல இறங்கி வேலை செய்யறமே அந்த பூமி, அது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துச்சு. நாம வேர்வை சிந்தி உழைக்கிறோமே, அதுல வர்ற வருமானம் அந்த தங்க மாம்பழத்தை விட பெருசு. இத நாம எப்பவுமே மறக்க கூடாது. அப்பா சொன்ன வார்த்தைகள் பசங்களோட மனசுக்குள்ள ஆழமா நின்னுடுச்சு. அண்ணா, அப்பா சொன்னது உண்மைதான் இல்ல? அந்த தங்க மாம்பழம் இருக்கும்போது நம்ம முகத்துல சந்தோஷமே இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு பாரு, நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்னு. ஆமா ராதா, அன்னைக்கு என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருந்துச்சு. ஆனா கூட விளையாட தான் யாரும் இல்ல. ஆனா இப்ப என்கிட்ட பொம்மைங்களே இல்லைனாலும் பக்கத்து வீட்டு பையனும் நிறைய பேரும் வந்து என் கூட விளையாடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. அந்த வீட்டுல இப்ப தங்க மாம்பழம் இல்லாம இருக்கலாம். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிற அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல இனி கஷ்டம் வராது. இப்ப அந்த குடும்பம் எந்த அதிர்ஷ்டத்தையும் நம்பி இல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு மனுஷனை நம்பி இருக்கு.